வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. 3 மாநிலங்கள் சேர்த்து 1 கோடி வாக்காளர்கள் நீக்கம். தமிழ்நாட்டில் அப்போது எத்தனை பேர்? மேற்கு வங்காளத்தில் 58 லட்சம், ராஜஸ்தானில் 42 லட்சம், கோவாவில் 1 லட்சம், ஏன் புதுச்சேரியில் கூட 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டில் அதிகப்படியாக 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தமிழகத்தில் டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கின்றன. அந்த பட்டியலில் நம்முடைய பேர் இருக்குதா என்பதை நாம் முதல்ல எப்படி சரிபார்ப்பது? அதை நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்வதற்காக இந்த இணையதளம் கீழ் காணக்கூடிய இணையதளத்தில் முகவரியில் நாம் நுழைந்து விட்டது பிறகு நாம் முதலில் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் 3 வகைகளில் நம்முடைய பேர் அந்த பட்டியலில் இருக்குதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதல் வகை என்னவென்றால் நம்முடைய வாக்காளர் அடையாள அட்டையின் எபிக் ஐடியை வைத்து அந்த பட்டியலில் நம்முடைய பேர் இருக்கிறதா என்பதை நம்ம சரிபார்க்க முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இணையதள முகவரிக்குள் நுழைந்து எபிக் ஐடியை நாம உள்ளிட்டு அதற்கு பிறகு மாநிலத்தை கொடுத்துவிட்டு அதற்கு பிறகு கேப்சா குறியீடு கொடுத்துட்டா அதற்கு பிறகு நம்முடைய பேர் பட்டியலில் நம்முடைய பேர் இருக்குதா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய தகவல்களை கொடுத்தும் நாம் இந்த பட்டியலில் நம்முடைய பேர் இருக்குதா என்பதை இந்த இணையதளத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக நம்முடைய தொடர்பு எண், மொபைல் எண் என்பதை நாம் உள்ளிட்டு அதன் மூலமாகவும் நாம் வரைவு வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பேர் இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன. இந்த 3 ஆப்ஷன்களிலும் உங்களுடைய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் சரிபார்ப்பதில் கண்டறிவதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் நீங்கள் உங்களுடைய வாக்குச்சாவடி நிலை அலுவலர் BLOவை நீங்கள் அணுகி அவரை தொடர்பு கொண்டும் நீங்கள் உங்களுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் உங்களுடைய பேர் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் நம்முடைய பேர் இடம்பெறவில்லை என்றால் நாம் பீதி அடைய வேண்டாம். வரைவு வாக்காளர் பட்டியல் என்றாலே திருத்தத்திற்கும் மாற்றத்திற்கும் உட்பட்டதுதான். அந்த டிராஃப்ட் ரோல்ல, எலக்ட்ரோல் ரோல்ல நம்முடைய பேர் இல்லைன்னா நாம மீண்டும் அதை இணைப்பதற்கு ஜனவரி 15 வரைக்கும் நமக்கு வாய்ப்பு உள்ளது. ஜனவரி 15 வரைக்கும் நாம் எப்படி அதை இணைக்க வேண்டும் என்றால் நாம் புதிதாக ஃபார்ம் 6 என்று எலெக்ஷன் கமிஷனால் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கிற அந்த ஃபார்மை நாம் ஃபில்அப் செய்து நம்முடைய பேரை புதிதாக இணைத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு வாய்ப்பாக உள்ளது. முந்தைய வாக்காளர் பட்டியல் நம்முடைய பேர் இருந்து நீக்கப்பட்டிருந்தால் அதற்கான கோரிக்கைகளை நாம் முன்வைத்து அதன் மூலமாகவும் நம்முடைய பேர்களை நாம் இணைத்துக் கொள்ளலாம். ஆகவே மக்கள் யாரும் பீதி அடைய தேவையில்லை. யாருடைய பேர் நீக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான உரிய நடவடிக்கைகளை நாம் எடுத்தால் நம்முடைய பேர் மீண்டும் இணைக்கப்படுவதற்கு மிக அதிகமாகவே வாய்ப்புள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவித்து நான் நிறைவு செய்கிறேன்.